ப்ரோஸ் 2 நாளா உடம்பு சரியில்லை, காய்ச்சல், சளி, தலைவலி, போதாத குறைக்கு வாந்தி வர. சரி நம்ம வாந்தி எடுத்ததே வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க நினைக்கிற வாந்தி கிடையாது, இது வேற வாந்தி. சரியா 2015. எப்பா கண்ணாடிக்கும் மண்டைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கியப்பா. ஸோ சரியா 2016 10th பப்ளிக் எக்ஸாமு. கரெக்டா எனக்கு 8 மணிக்கு பஸ். என் வீட்டுல இருந்து நான் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கே 2 கிலோமீட்டர். அறக்க பறக்க எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு அவசர அவசரமா போய் 8 மணி பஸ் பிடிக்கணும். அன்னைக்கு அந்த நாளும் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் வர தயிர் சாதமும் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமா ஓடி 8 மணி பஸ்ஸை பிடிச்சிட்டு நேரா போய் இறங்கினேன் உடுமலை பாய்ஸ் ஸ்கூல்ல. எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஹாலுக்குள்ள போய் உட்காந்துட்டான். மும்பாரமா அமைதியா எழுதிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் கடகடன்னு சவுண்ட் வயித்துல. அப்பதான் வந்தார் ஒருத்தர் டீயும் முட்டை பப்ஸும் எடுத்துக்கிட்டு. பாதியாருங்களுக்கு எல்லாம் டீ வரும், வடை வரும், பப்ஸ் வரும். இந்த பக்கத்து நம்ம ஆளை பெஸ்ட் உசார் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியே போஸ்ட் கொடுத்து உட்காந்துக்கிட்டு இருப்போம். டீயும் முட்டை பப்ஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்களா, அந்த வாட வர ஒரு மாதிரி மூக்குல ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல ஒரு முடியாது அப்படின்ட்டு குபுக்குன்னு வாந்தி எடுத்தாச்சு. என் ஆப்போசிட்ல உட்கார்ந்தவெல்லாம் தெரிச்சிட்டான். 15 நிமிஷம் பிரேக்கு அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு வெளியே போகும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் செல்வராஜ் அப்படின்னு, என்னடா வீட்டுல தோசையா அப்படின்னா, வாந்தி வச்சு கண்டுபிடிக்கிறான் தாய்லி. பஸ் ஏறி போய் வாந்தி எடுத்துட்டு வர்றியடா. இதே மாதிரி நீங்க ஏதாவது கிளாஸ் ரூம்குள்ள பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.